2/6/2024 இன்றைக்கி அக்ஷயாவுடைய கம்பெனி இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் இன்றைக்கி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுலேயே ஒரு சில நம்பர்கள் இன்றைக்கி நம்ம கன்ஃபார்மாக கொண்டு வந்திருக்கோம். அது எந்தெந்த போர்டில் வந்து போர்டு நம்பரை நம்ம டைரெக்டாக கொண்டு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நமக்கு ஏற்கனவே வந்து நம்ம அக்ஷயா நம்பர் எத்தனை அடிச்சிருந்தாங்கிறத வச்சு பார்த்தாலே நமக்கு இன்றைக்கி ஓரளவுக்கு நமக்கு கெஸ் பண்ணிட முடியும், ஓரளவுக்கு வின்னிங் எடுத்துட முடியும். அது மாதிரி தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வரோம். கண்டிப்பாக ஒரு அருமையான வின்னிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். நிறைய நம்பராக இருக்கிறதுனால பார்த்து குழம்பிடாதீங்க. நான் என்னென்ன நம்பருங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து ஒரு நம்பர் நம்ம ஒரு 3 நம்பர் போடுறோம், இல்லை 2 நம்பர் போடுறோம், நம்மளுடைய 200 செலவு பண்ணுறோம், 300 செலவு பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து தொடர்ந்து நம்ம அப்டேட்டில் இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கான ஒரு வின்னிங்கை உறுதி பண்ணிக்க முடியும். ஏன்னா ஒன்றுமே தெரியாது, நமக்கு கேலாரிட்டியை பற்றி ஒன்றுமே தெரியாமல் நம்ம வந்து ஒரு விளையாடும் போது நமக்கு நஷ்டத்தை சந்திக்க முடியும். ஆனால் நமக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக வின்னிங் அடிக்க முடியும். அதாவது நம்ம என்னங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க தப்புனா வந்து அவசரமாக போடுறாங்க. தப்பாக போடாதீங்க. எப்போயுமே நல்லா விளையாட தெரிஞ்சவங்க ஒரே விஷயம் மட்டும் தான் பண்ணுவாங்க, போர்டு மட்டும் தான் கட்டுவாங்க, வேறு எதுவும் கட்ட மாட்டாங்க. நல்லா விளையாட தெரிஞ்சவங்க எனக்கு ஒரு 10 செட்டாக இந்த செட்டை 20 செட்டாக 30 செட்டாக 50 செட்டாக போர்டு மட்டும் கட்டி அழகாக அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுதான் நேக்காக விளையாடுறது. இப்போ கேரளா ஆட்டையில் வந்து நேக்காக விளையாடணும். நீங்கள் பாட்டுக்கு அவசரப்பட்டு விளையாடக்கூடாது. விளையாண்டிங்கன்னா நீங்கள் தோற்றுக்கு தான் போவீங்க. அப்படி விளையாடக்கூடாது. எப்போயுமே வந்து இந்த கேமுங்கிறது ரொம்ப கிக்கான கேம். வித்தியாசமாக ஆடணும். அந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அது மாதிரி நம்ம போர்டு கட்டும் போது நம்ம போர்டு கட்டி நேக்காக எடுத்து ப்ளே பண்ணுங்கள். அது மாதிரி ஆடுறக்கு வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஓல்டு ரிசல்ட்டை பேச வச்சு நீங்கள் போர்டு கட்டுறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் சொல்கிறேன். ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 158ன்னு போன வாரம் அடிச்சிருந்தாங்க. 350, 550, அதே மாதிரி 561. சரிங்களா? இதுதான் வந்து நமக்கு போன வாரம் 501 இதுதான் போன வாரம் ஆடிருந்தாங்க. இதை வச்சு நம்ம பார்க்கும்போது நமக்கு இந்த வாரம் நமக்கு என்ன நம்பர்கள் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். மேக்ஸிமம் வந்து நமக்கு 2 கம்பெனி இருக்காங்க. ஒன்று வந்து எஸ்எஸ் கம்பெனி, இன்னொன்று வந்து ஏகே. இவங்க 2 பேருமே பேசிக்காக நமக்கு என்ன மாதிரி ஆடுவாங்கன்னா, ஓல்டு ரிசல்ட்டு பெண்டிங் சாட் ஆடுவாங்க. பெண்டிங் நம்பர் என்னவோ அது ஆடுவாங்க. பெண்டிங் நம்பர் தான் ரொம்ப ஸ்பெஷலாக எடுத்து ஆடக்கூடிய ஒரு கம்பெனி. அப்படி பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடுவாங்க. அது போக ப்ளஸ் அவங்களுடைய ஓல்டு ரிசல்ட்டையும் கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடுவாங்க. அப்படி ஆடும்போது நமக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங் இருக்குது. இது 2 மட்டுமே நீங்கள் டார்கெட் பண்ணால் கூட அழகாக வின்னிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த டவுல அமையும். சரிங்களா? ஒன்று ஓல்டு ரிசல்ட்டு, அதே மாதிரி இன்னொன்று அவங்களுடைய ஓல்டு பெண்டிங் நம்பர். இது 2மே பேசிக்காக வச்சிங்கனாலே ஓரளவுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு அக்ஷயாவில் வந்து வின்னிங் எடுக்க முடியும் ஞாயிற்றுக்கிழமை ட்ராவில். சரிங்களா? அந்த மாதிரி என்ன மாதிரியான நம்பர்கள் பெண்டிங்கில் இருக்குது, அந்த பெண்டிங்லேருந்து நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் பாசிபிளாக இருக்கும் அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் வந்து ஏ போர்டில் 14 நாளாக இருக்குது, பி போர்டில் 11 நாளாக இருக்குது, சி போர்டில் 16 நாளாக இருக்குது. 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் 4, பி போர்டில் 9, சி போர்டில் 7. அதே மாதிரி 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8, 2, 6. அதே மாதிரி 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9, 0, 5. சரிங்களா? ஒவ்வொரு போர்டை நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1, 4, 1. 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 19, 8, 22. 2 போர்டுமே அதிகமாக பெண்டிங்கில் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 7, 12, 3. அதே மாதிரி 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் வந்து 17, 1. அதே மாதிரி வந்து உங்களுக்கு 18 நாளாக இருக்குது. அதே மாதிரி 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் 0, 34, 0 தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 0வை பொறுத்த வரைக்கும் 0 வந்து ஏ போர்டில் வந்து 2, 16, 21. சரிங்களா? இதுதான் இருக்குது இன்றைக்கி பேசிக்காக நமக்கு இன்றைக்கி வரக்கூடிய நம்பரில் என்னென்ன நம்பர்கள் பெண்டிங்கில் இருக்குதுன்னு பார்த்தா, அதிகமாக 1ஆம் நம்பர் இருக்குது, அதிகபட்சமாக பெண்டிங் நம்பர். 6ஆம் நம்பர் இருக்குது, அதிகபட்சமாக பெண்டிங் நம்பர். 8ஆம் நம்பர் இருக்குது, அதிகபட்சமான பெண்டிங் நம்பர். 9ஆம் நம்பர் இருக்குது, ஆனால் ஒரு போர்டு தான் இருக்குது, 2 போர்டு இல்லை. சரிங்களா? மற்றதெல்லாம் 2 போர்டு இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி 0 மேக்ஸிமம் வந்து நமக்கு இதுதான் வருது. இதுதான் 1, 6, 8. 0 அப்படிங்கிற நம்பர் எல்லாமே 2 போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது. 2, இதில் 2, இதில் 2. அதாவது சொன்ன மாதிரி மூணுமே இருக்குது. இதில் 1ஆம் நம்பரில் 3 போர்டுமே பெண்டிங் நம்பர். அதே மாதிரி இதில் வந்து 3 போர்டில் 2 போர்டு தான் பெண்டிங் நம்பர். சரிங்களா? இருக்கிறதுல ஹைலைட்டு 3 போர்டு பெண்டிங் நம்பர் 1ஆம் நம்பர் தான். சரிங்களா? 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 14, 11, 16 அப்படிங்கிற 3 போர்டுமே பெண்டிங் நம்பராக இருக்குது. அதை வச்சு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சரிங்களா? இதுவும் நமக்கு பெண்டிங் நம்பராக தான் இருக்குது. சரிங்களா? எல்லாமே 2 பெண்டிங். அதே மாதிரி 1ஆம் நம்பர் மட்டும் ஒரு போர்டு மட்டும் 3மே பெண்டிங்காக இருக்குது. சரிங்களா? இதை வச்சு நம்ம என்னம்மா நம்பர்கள் வருதுன்னு பார்த்துடலாம். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி கால்குலேட் பண்ண வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓல்டு ரிசல்ட் தான் 158ன்னு ஒரு நம்பர் கொடுத்தாங்க. அதே மாதிரி 350 5ஆம் நம்பரை ஃபாலோ பண்ணிட்டாங்க. அதே மாதிரி 350 மறுபடியும் 5ஆம் நம்பரை ஃபாலோ பண்ணி 0வை ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கடுத்து 0வை ஃபாலோ பண்ணாங்க. அப்போ வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா
501ங்கிற நம்பர் கொடுத்துருந்தாங்க. அப்போ அடுத்தாக்க நமக்கு இந்த 3 நம்பர்லேருந்து ஏதோ ஒரு நம்பர் நமக்கு இன்றைக்கி வரக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த 3 நம்பர் இருக்கு இல்லையா, 501ங்க, இந்த 3 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இன்றைக்கி நமக்கு மேட்ச் ஆகிற வாய்ப்பு. அந்த வகையில் எனக்கு 5ஆம் நம்பர் மேலே முழு கான்ஃபிடென்ட் இருக்குது. 5ஆம் நம்பர் கட்டாயம் இந்த இடத்துல வரணும். ஏன்னா ஏன் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடிக்கப்பட்ட நம்பர் வந்து 949ங்கிற நம்பர் அடிச்சுக்கிறாங்க. 949 அப்படிங்கிற நம்பர். இது என்ன நம்பர்னு கேட்டிங்கன்னா, இதுதான் வந்து இருக்கிறதுலே பெரிய கீ நம்பர் இது தான். சரிங்களா, இந்த கீ நம்பரே அடிச்சிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, ரொம்ப சின்ன நம்பர் தான் ஆடுறக்கான வாய்ப்பு. எனக்கு திரும்ப 5ஆம் நம்பர் ஆல் போர்டில் மேட்ச் ஆகுது, நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து 5ஆம் நம்பர் ஆல் போர்டில் மேட்ச் இல்லை, எனக்கு ரொம்ப மேட்ச் ஆகுதுங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி 8ஆம் நம்பர் ஆல் போர்டில் மேட்ச் ஆகும், எடுத்துக்கலாம். சரி, ஓகேங்களா. அது எந்தெந்த போர்டு வரக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்துலாதீங்க. அதே மாதிரி பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 5ஆம் நம்பருக்கு 0க்கான வாய்ப்பு. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து 7ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. 6ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. உங்களுக்கு ஏதாவது இதில் கணக்கில் வருது, மேட்ச் ஆகுது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொடுக்கக்கூடிய நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறதே பாருங்கள். ஓரளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக வின்னிங் வரும். அதே மாதிரி பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் 581, 876, 032, 326, 718, 587, 326, 871, 587, 326, 587, 328 இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்குகள் வருது, மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்லிக் கொடுக்குறேன்னா, என்ன சொல்கிறேன்னா, அதிகமாக வந்து ப்ளே பண்ணாதீங்க. ஒன்று முதல்ல புரிஞ்சுக்கங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொரு கம்பெனி எப்படி ஆடுறாங்க அப்படிங்கிறது நீங்கள் பேசிக்காக கற்றுக்குங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வின் கம்பெனி ஒரு மாதிரி ஆடுவாங்க, ஸ்ரீசக்தி ஒரு மாதிரி ஆடுவாங்க, 50-50 ஒரு மாதிரி ஆடுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு கம்பெனிக்காரங்க ஒவ்வொரு மாதிரி ஆடுவாங்க. அவங்கவுங்க மெத்தடு என்னங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க. அது இருந்தாலும் இந்த பேசிக் கால்குலேஷன் இருந்தாலும் நீங்கள் டெய்லி வின்னிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கண்டிப்பாக. சரிங்களா, அதனால தான் சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது கற்றுக்க முடிஞ்சால் கற்றுக்குங்க. வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எப்படி ஆடுவாங்க, அதே மாதிரி ஸ்ரீசக்தி எப்படி ஆடுவாங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அக்ஷயா எப்படி ஆடுவாங்க, காரூணியா எப்படி ஆடுவாங்க. காரூணியா ப்ளஸ் 2 கணிக்க முடியாது, அதெல்லாம் நம்ம விட்டுடலாம். ஏன்னா காரூணியா ப்ளஸ் காரூணியாவும் முதல்ல டபுள்ஸ் அடிச்சுட்டு இருந்தாங்க, இப்போ அதுவும் இல்லை. இப்போ டோட்டலாகவே வேறு மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஆனால் அது மட்டும் கணிக்க முடியாது. மற்றபடி நீங்கள் மற்ற ரெகுலராக ஈஸியாக கணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அது மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கோங்க. நீங்கள் அக்ஷயாலாம் ரொம்ப ஈஸியாக ஸ்டடி பண்ணலாம். அக்ஷயா அது மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப சீக்கிரமாக ஸ்டடி பண்ணிக்கலாம். நல்ல வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 58, 81, 86, 76, 03, 32, 32, 26, 71, 18, 58, 79, 87, 87, 71, 58, 87, 32, 28 இந்த மாதிரி தான் நம்பர் வருது. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பரில் தான். உங்களுக்கு எது இதில் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுக்குறோம். ரொம்ப எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு 5, 8 இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இந்த ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதே மாதிரி 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து எனக்கு ஆட்டத்தில் ஆட்டநாயகனாக இருக்கக்கூடிய நம்பர் வந்து 5, 8ங்கிறது ரெண்டுமே ஆட்டநாயகனாக இருப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, மற்றவங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்குள்ளே தான் மேக்ஸிமம் எனக்கு வருது. இதில் ஆட்டநாயகன் 8, 5 அப்படிங்கிறது ரெண்டுமே இது வர வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்க, செமையாக உழுகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிற மாதிரி தான் நமக்கு காமிக்குது. ஏன்னா பேசிக்காக நேற்று பெரிய நம்பர் தான் அடிச்சிருந்தாங்க, 949. இதோட சின்ன நம்பர் தான் அடிக்கணும். அப்படி எப்படி பார்த்தாலும் நமக்கு மேக்ஸிமம் இதுக்குள்ளே தான் வரணுங்கிறது என்னோடய கணக்காக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 4க்கு 7 செட் ஆகலாம், 9க்கு 7 செட் ஆகலாம். அதே மாதிரி 8க்கு 4க்கு 8 செட் ஆகலாம். அதே மாதிரி 9க்கு 8 செட் ஆகிறத விட 9க்கு 1 செட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா, அதே மாதிரி 5 செட் ஆக 9க்கு 5 செட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்த்துருவோம். 9ஆம் நம்பர் வந்துச்சு அப்படின்னா 9க்கு 5 அப்படின்னு எடுக்கலாம். சரிங்களா, அதே மாதிரி 9க்கு 7 எடுக்கலாம், வரக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அது மாதிரி எடுங்க. சரிங்களா, அதே மாதிரி 1ஆம் நம்பர் வருதா, இப்போ 4 நம்பர் வருதா, 4 நம்பருக்கு 8ன்னு எடுக்கலாம். சரிங்களா, 4 நம்பருக்கு 8ன்னு எடுத்தால் கூட ஓரளவுக்கு ஒரு வின்னிங் வந்துடும். அதனால தான் சொல்கிறேன். இந்த மாதிரி 9க்கு 5, 9க்கு 7, அதே மாதிரி 4க்கு 8 இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் எடுத்திருக்க நம்பர் உங்களுக்கு அந்த மாதிரி தான் எடுத்துருக்கிறேன். புரியுதுங்களா, உங்களுக்கு ஈஸியாக சிம்பிளாக புரியுற மாதிரி தான் எடுத்துருக்கேன். ஒரு 9 நம்பருக்கு ஒரு 5 நம்பர், ஒரு 9 நம்பருக்கு ஒரு 7 நம்பர் ஆனால் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பர் என்னென்னா, இப்போ 9 நம்பர் வருது அப்படின்னா அதுக்கு அதிகமாக நான் சொல்லிகிட்டே இருக்கேன்ல உங்களுக்கு. 5ஆம் நம்பர், 7ஆம் நம்பர் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான். இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து செட் ஆகிடும் உங்களுக்கு. சரிங்களா, அதே மாதிரி 2ஆம் நம்பருடைய பவர் நம்பர். சரிங்களா, இந்த மாதிரிலாம் வந்து செட் ஆகிரும். அதே மாதிரி 1ஆம் நம்பர் இது ரொம்ப ப்ரையாரிட்டி அதிகமாக கொடுக்கக்கூடிய 5, 9க்கு அதாவது நம்மனா 0க்கு 9ன்னு செட் ஆகிட்டு இருக்கு தெரியும் நினைக்கிறேன். 9 நம்பர் வந்தால் 0 வந்து விழுந்துடும். அந்த மாதிரிலாம் அடிச்சிட்ருக்காங்க. அந்த மாதிரி வர மாதிரி
இப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் எதிர்பார்க்குற மாதிரி இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால தான் இந்த நம்பருக்குள்ளேயே கொண்டு வந்து கொடுத்துருக்குறோம். சரிங்களா? இந்த நம்பருக்குள்ளே கொடுக்குறோம். அது 8ஆம் நம்பராக கூட நீங்கள் வரலாம். இல்லை நம்ம 3 தடவை போட்டு 8க்குள்ளே வரலாம். இந்த மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குது. இது 8ஆம் நம்பர் தூக்கி கூட 4ஆம் நம்பரில் வச்சு அடிக்கலாம். ஆனால் இப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் நமக்கு இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக இருக்குங்கிறதுனால இங்கே இருக்கிற நம்பரு இங்கே வந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் தவிர்த்து 58 17ங்கிற நம்பருக்குள்ளே கொடுக்குறோம். இந்த 4 நம்பருக்குள்ளே அதிகமாக மேட்ச் ஆகுது. உங்களுக்கு ஏதாவது இதில் கணக்கு வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்.